இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 16வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேரை போஷிக்கிறார். போஷித்த பின்பு தம்முடைய சீஷரோடு கூட அவர் படவில் ஏறி அக்கறைக்கு போகிறார். போகிற வழியிலே அவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் சீஷர்களுக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். நீங்கள் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. அதன் அர்த்தத்தை உள்ளபடியே எடுக்க சீஷர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுகிறார்கள். நாம் அப்பங்களை கொண்டு வரவில்லை, படகுலே நம்மிடம் ஒரே ஒரு அப்பம் மாத்திரம்தான் இருக்கிறது, இது எல்லாருக்கும் எப்படி பத்தும்? நாம் கவனமாக அப்பங்களை எடுத்து வரவில்லை, அதுதான் ஆண்டவர் நம்மிடம் பேசுகிறார், அந்த தவறை தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்ளுகிறார்கள். அதை அறிந்ததும் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்த பொழுது மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்கிறார். அதே போல நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்த பொழுது மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று சீஷர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களிடத்துல 2 காரியங்களை கேட்கிறார். அப்படியானால் நீங்கள் இன்னும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உணராதிருக்கிறீர்களா? ஒரு வசனம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் ஒரு வியாக்கியானம் செய்கிறார்கள், அப்பங்களை கொண்டு வராததினால் என்று சொல்லி. கர்த்தர் அவர்களிடத்திலே 2 காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று, நீங்கள் இன்னும் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா, இன்னும் உணராமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி. அப்படியானால் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது பிரத்யேகமாக கர்த்தர் நமக்கென்று வார்த்தைகளை தரும் பொழுது அதில் 2 காரியம் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நாம் நினைவு கூற வேண்டும். 2வது, அந்த வார்த்தையை உணர வேண்டும். நினைவு கூறுவது நம்முடைய மூளை சம்பந்தப்பட்ட காரியம். அந்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்கும் பொழுது சரியானதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி. கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை நாம் தியானிக்க வேண்டுமா? கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் நாம் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நினைவு கூறும் பொழுது இதற்காக அவர் சொல்லவில்லை, வேறு எதையோ அவர் சொல்ல வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படியானால் வேத வசனத்தை நம்முடைய ஞாபக சக்தியை வைத்தும் நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும், நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். 2வது, உணராமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களிடத்திலே அவர் கேட்கிறார். நான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தேனே, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இந்த உணர்வு நம்முடைய உள் மனதிலிருந்து வருவது. அனுபவங்களின் மூலமாக நாம் இந்த உணர்வை அநேக வேளைகளிலே பெற்றுக்கொள்கிறோம். ஆவியானவர் நம்மோடு இடைப்படும் பொழுது நாம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்கிறோம். கடந்த காலத்தின் காரியங்கள் நமக்கு ஒரு உள் உணர்வை தருகிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும், வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களை ஒரு வழியாக நடத்தி செல்கிறார். உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கே சாத்தியமில்லை, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார், நீ அதிலே வேலை செய்வாய், அந்த இடத்திலே உனக்கு நான் வேலையை தருவேன், உன்னை நான் அங்கே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
வழியிலே உங்களுக்கு பிரச்சனை வருகிறது, அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாதபடிக்கு, சரிவர உண்மையாக அதை செய்ய முடியாதபடிக்கு போராட்டங்கள் அதிலே வருகிறது. அப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்கள், இந்த வேலையை விட்டு விடலாமா, இதிலே போய் நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது திரும்பவுமாக கர்த்தர் உங்களோட இடைப்படுகிறார். நான் உன்னோடே கூட இருந்து உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு. ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தால் இந்த வேலையை தொடர்வது சாத்தியமில்லை போல் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த வசனத்தை, நான் உன்னோடே கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன அந்த வசனத்தை நீங்கள் உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் உங்களுக்கு அந்த வேலை கிடைப்பதற்கு செய்த அற்புதங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அந்த நீங்கள் அனுபவித்த, நீங்கள் ஆண்டவர் உங்களை வழி நடக்க பண்ணின அந்த அதிசயமான நாட்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் ஞாபகத்துக்கு கொண்டு வரும் பொழுது இந்த கடினமான வழி உங்களுக்கு எளிதாக இருக்கும். அந்த போராட்டத்திலேயும் கர்த்தருடைய துணையோடு கூட அதை மேற்கொள்வதற்கும் ஜெயம் பெற்று கொள்வதற்கும் அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒன்று, நீங்கள் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த காரியங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டும். அடிக்கடி அதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்த நாளை, ரட்சித்த பிறகு எவ்வளவு ஆச்சரியமும் அதிசயமாக உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூறும் பொழுது, நீங்கள் கடந்து போகிற அந்த வழி, நீங்கள் படுகிற அந்த பாடுகள் பெரிதாக தெரியாது. அவ்வளவு பெரிய அதிசயத்தை உங்களுக்கு செய்த தேவன் பாதி வழியிலே வந்து உங்களை விட்டு விடுவதற்காக அவர் அந்த அதிசயத்தை செய்து உங்களை கரம் பிடித்து கொண்டு வரவில்லை. அதே போல கர்த்தர் செய்த அதிசயங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து பேசும் பொழுது, அவருடைய ஆச்சரியமான நடத்துதல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் உள் உணர்விலே உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். இக்காலத்து பாடுகள் எல்லாம் வெகு சுலபமாக அது மறைந்து போகும். கர்த்தர் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இந்த கடின வழியிலே உங்களை நடத்தி வருகிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், நீர் அவனை உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கு முன்னால் நாம் அந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, உம்முடைய நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியா இருக்கிறது. அது உங்கள் வாஞ்சியாக மாறும் பொழுது, அவரை நினைக்கும் நினைவுகள் உங்கள் ஆத்ம வாஞ்சியாக மாறும் பொழுது, கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். ஒரு நிமிடம் ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களிடத்திலே சொல்ல வந்த வார்த்தைகள் நிறைய உண்டு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோடு இடைப்படும்படி, உங்களோடு பேசும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், சொல்ல வந்த வார்த்தைகள் நிறைய உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு அப்பம் மாத்திரம் இல்லை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம், அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்பது போல அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை நீங்கள் உள்ளபடியே புரிந்து கொள்ளாமல் போன நேரங்களும் உண்டு. இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, கர்த்தாவே, அந்த சீஷர்களை போலதான் நாங்களும் இருக்கிறோம். நீர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாங்கள் வேறு ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டிருக்கிறோம், வேறு ஏதோ ஒரு அர்த்தத்தை அந்த வார்த்தைக்கு நாங்கள் எடுக்கிறோம். அப்படி இல்லாமல் ஆவியானுடைய துணையோடு உங்களுடைய வார்த்தைகளை நீர் சொல்லுகிற அந்த அர்த்தத்தின்படியே புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தக்கதாக எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் இருதயத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை புதிதாக்கும் என்று சொல்லி கேளுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு வார்த்தைகளை கொண்டு இடைப்படும் பொழுது நாங்கள் அந்த சீஷர்களை போல வேறு அர்த்தத்தை அதற்கு கற்பிக்காமல் உள்ளபடியே அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஞான இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் நீ தர நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் நின்னத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்களை திருப்தி ஆக்கத்தக்கதாக அதை கவனமாய் செவி கொடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.